गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/4/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59. திதி இன்று காலை 5:44 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று முழுவதும் சுவாதி. நாம யோகம் இன்று அதிகாலை 4:43 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் மாலை 6:22 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 6:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி. சந்திராசிரமம் மீன ராசிக்கு சந்திராசிரம நட்சத்திரம். சரி, இன்றைய தினம் புதன்கிழமை. மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பை தரும். கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகமில் மட்டும் கொண்டு செல்லுங்க. கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் காமதேனு வழிபாடு. அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் காமதேன வழிபாடு. அதை எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். அதற்கு முன் மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிக துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சுக்கிர பகவானும் அங்காரக பகவானும் ராகு பகவானும் புத பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். காமதேனு வழிபாடு எல்லாருக்கும் தெரியும். காமதேனுனா என்ன, அதனுடைய வழிபாடு என்ன? காமதேனுவில் பார்த்தீங்கன்னா 33 தேவர்களும் இருக்கின்ற ஒரு விஷயம்தான் காமதேனு. தேவலோகத்தில் வசிக்கின்ற பசு அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்து தொன்மொழிவியல் அடிப்படையில் கேட்கின்ற பொருளை தருகின்ற சக்தி படைத்ததாக இந்த காமதேனு. அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் காமதேனு வழிபாடு. காமதேனு என்பது தேவலோகத்தில் வசிக்கின்ற பசுவாகும். அதாவது நமக்கு கேட்கின்ற பொருளை தருகின்ற சக்தி படைத்ததாக இந்த காமதேனு உயிரினம் சித்தரிக்கப்படுகிறது. இந்த காமதேனுவை சுரபி என்ற பெயரிலும் அழைக்கின்றார்கள். அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் போது பல்வேறு தெய்வங்கள் தோன்றி அதுல பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சம் போல கேட்டதை தருகின்ற காமதேனுவும் அப்போது தோன்றியது. காமதேனு பெண்ணின் தலையும் பசுவின் உடலும் மயில் தோகையும் இணைந்து தோற்றமளிக்கின்றது. இந்த காமதேனு இந்திர உலகில் வசிப்பதாக எல்லோரும் நம்புகிறார்கள். இதற்காக விஸ்வாமித்திர மாமுனிவர் முதற்கொண்டு சண்டைகள் இட்டதாக பல புராணங்கள் கூறுகின்றது, பல கதைகள் கூறுகின்றன. இறைவன் வீதி உலா வருகையில் காமதேனுவின் வாகனங்களில் காட்சி தருகிறார். பெரும்பாலும் மரத்தினால் ஆன செய்யப்பட்ட வாகனமாக இருந்தாலும் தங்கம் வெள்ளியில் செய்த வாகனங்கள் சில கோவில்களில் இருக்கின்றது. காமதேனு. இந்த காமதேனுவை வணங்கினால் நியாயமாக நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நடக்கும். இந்த காமதேனுவை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதால் உங்களுடைய செல்வ நிலை உயரும், பண வரவு அதிகமாகும், பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மேலும் இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்ய அதிக நன்மைகள் நடக்கும். என்ன மந்திரம்? அதாவது பசுவானவள் பரமேஸ்வரனுக்கு தாயாகவும், வசுக்களுக்கு பெண்ணாகவும், ஆதித்யர்களுக்கு சகோதரியாகவும், நாபியில் அமிர்தத்தை வைத்து கொண்டவளாகவும் இருக்கிறார். பசுவை அடிக்கவோ விரட்டவோ கூடாது, பூஜிக்க வேண்டுமென வேதம் சொல்கின்றது. தேவி பாகவதம், பிரம்ம வைவர்த்தம் போன்ற புராணங்கள் சுரபி உபாக்கியானம் மிக அழகானது.
காமதேனுவுக்கு உகந்த ஸ்லோகத்தை கூறி கோபூஜை பிரதட்சணம் செய்தால் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். அதே போல பிரம்ம சிருஷ்டியில் உலகம் உய்ய முதலில் பசுவை படைத்து அதன் உடலில் 14 உலகையும் 33 தேவர்களையும் இருக்க செய்தார். அதில் முதலில் வந்தவர்களான தர்மராஜனும் காலதேவனும் தான் முகத்தில் இருந்தனர். மற்றவர்கள் உடல் எங்கும் குடியேறினார்கள். அதனால இந்த காமதேனு வழிபாடு மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த சிறப்பு வாய்ந்த காமதேனு வழிபாட்டை செய்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு பாக்கியங்களும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த காமதேனுவால் உங்களுக்கு ஏற்படும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலனை முதலில் பார். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், ஆரோக்கியம் நன்றாக மேம்படக்கூடிய ஒரு தருணம். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உங்களுடைய பேச்சு திறமைகள் மூலம் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நாள். அதே போல உங்களுடைய கண் பார்வை தொடர்பான இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் திருப்பங்கள் ஏற்படும். மனதளவில் புதிய நம்பிக்கை கிடைக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் கூடும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழில் அபிவிருத்திக்கான புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் கிடைக்க. தன வரவுகளை இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாட்களாக நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். தாய் மாமன் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெரியோர்களின் ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தன வரவு நிறைந்த நாள், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அதிசய வடக்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திரக்கார தடை தாமதங்களாம் விலகி நன்மை நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, அரசு துறையில் இருப்பவர்களுக்கு அதுல இருந்த வேலைகள் அத்தனையும் தடைகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீங்க. மாணவர்கள் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க தெளிவு பிறக்கும். அதே மாதிரி வணிகம் தொடர்பான செயல்பாட்டுல கவனம் தேவை. கலைத்துறையில புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் ரொம்ப சாந்தத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கணும். அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு கல்வியில ஒரு விதமான ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணம் மாணவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இறைவனுக்காக தொண்டு செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அனுகூலமும் இருக்கும், அலைச்சலும் இருக்கும். சகோதர வழியில ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களுடைய சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். வீட்டிற்கு தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். விவேகத்தோடு செயல்பட்டு எண்ணியதை செய்து முடிப்பீங்க. வண்டி வாகனம் மாற்றுவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். அதே மாதிரி வீடு மனை விருத்தி தொடர்பான எண்ணங்கள் கைகூடக்கூடிய ஒரு தருணம். சிறு தொழிலில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமா செயல்படுங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் தேவையான ஒரு நாள் இன்னைக்கு. எந்த ஒரு செயலையும் விவேகத்தோடு செய்யுங்க. பூரம் நட்சத்திரக்கார எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், விரயங்களும் இன்னைக்கு இருக்கும். புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு தேவை. அதே போல வெளி உணவுகளை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். சகோதர வழியில ஒத்துழைப்பு தேவை. சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் தொழில் போட்டி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கவனமா இருங்க. அதிசய வடகிழக்கு திசையின் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும். எதிர்பாராத ஒரு உதவி மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகள்லாம் மனதில் ஓடும். அதனால சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. குடும்பத்தில் உள்ளவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுவீங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். பயனற்ற தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய தினம் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய மேற்கு திசை எண் 8 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். வேலை சம்பந்தமான அயல் நாட்டு வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். பேச்சில் ஒரு கனிவு தேவை. பூர்வீக சொத்து தொடர்பான வழக்கில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். மேல் அதிகாரிகளும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் விலகும். பிள்ளைகளிடம்லாம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் கவலையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடதிசை அதிசயின் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கால்நடை சார்ந்த பணிகளில் கவனம் மிக தேவை. சில அனுபவங்கள் மூலம் மனதில் ஒரு புதிய விடிவு அப்படின்னு சொல்லுவாங்க, அது இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. நம்பிக்கையானவர்கள் ஆதரவெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அதே போல வங்கியில எதிர்பார்த்த கடன் உதவியும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். இழுபறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதை செய்து முடிப்பீங்க. செய்தொழில மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பொதுத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 4 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவெல்லாம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே,
உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அரசு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். சில விஷயங்களில் தெளிவான முடிவெல்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி திறன், அதாவது படிக்கின்ற ஒரு திறன், நிறைய மாற்றங்கள் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறவங்களுக்கு மாற்றங்கள், திறன் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபக சக்தி ஏற்படுகின்ற ஒரு திறன் இந்த இடத்துல மாற்றங்கள் ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைய நாள் சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு, எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வெளிவட்டாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு பொறுமை உங்களுக்கு மிகவும் அவசியம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சூழ்நிலை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது மிகவும் நன்மை. நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாதீங்க. மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைங்க. அதே போல எதிர்மறை சிந்தனை தேவையில்லை. நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல அரசு சார்ந்த வேலையில வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க பழகுகின்ற விதத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் நிதானத்தோட இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திர தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.